Hi. Next நம்ம பார்க்க போகிறது language and linguistics, the biology. In the sense language யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸை பற்றி பார்த்தோம். எப்படிலாம் அதை டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் மோர் லைக் what are the rest of the problems associated. ஸோ என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது இதில், நமக்கு தெரிஞ்ச சில பிரச்சனைகள். ஓகே, ஸோ எல்லாமே ரிலேட்டட் டு லாங்குவேஜ் தான். வேறு பிரச்சனைகளில் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுலையோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையோ புரிஞ்சிக்கிறதுலையோ கேட்குறதுலையோ இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் தட் ஹாவ் பின் ரிலேட்டட் டு த ஆர்கன்ஸ் ஆர் த பிரெயின். ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ், பிரெயின் இது ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. ஓகே, ஸோ பிரெயின் ஒழுங்காக இல்லாமல் லாங்குவேஜ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நான் லாஸ்ட் சாப்டர்லேயே உங்களுக்கு சொன்னேன். அண்ட் ரெண்டுமே ரொம்ப இன்டர் ரிலேட்டட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த எக்ஸாக்ட் பார்ட்டில் தான் லாங்குவேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த பிரெயினில் இந்த பார்ட் இதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி யாராலையுமே இன்றைக்கி வரைக்கும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் ஹியூமன் பிரெயின் இட் செல்ஃப் இஸ் ரியலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஹியூமன் பிரெயின் எப்படி வேலை செய்யுது, எந்தெந்த பார்ட் எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இட் இஸ் நாட் வெரி மச் எவிடென்ஷியல் till today. Okay, so before getting into that, அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் இன்னொரு முக்கியமான ஒரு பார்ட் தான் நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ். நியூரோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பிரெயினில் இருக்க நியூரான்ஸ் தான் நியூரோ. லிங்குவிஸ்டிக்ஸ்னால் லாங்குவேஜ். ஸோ ஸ்டடி ஆஃப் த நியூரல் மெக்கானிசம்ஸ் இன் த பிரெயின், அதாவது பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜை கண்ட்ரோல் பண்ணுற, ப்ரொடியூஸ் பண்ணுற, உருவாக்குற அந்த பார்ட்டை பற்றி படிக்கிறது தான் நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் லிஸ்மென் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் பிரெயின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ரைட் பிரெயின் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிங் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது லிஸ்மென் என்ன சொல்கிறாருன்னா, ரைட் பிரெயின் கம்யூனிகேட் பண்ணவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும், லெஃப்ட் பிரெயின் எழுதவும் பேசவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் எடுத்துக்கலாம், நிறைய ரைட் பிரெயின் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. பட் ப்ரூஃபாக எவிடென்ஷியலாக ஸ்டடீஸை வச்சு ரைட் பிரெயின் எஜுகேஷன் தான் முக்கியமாக, இது ஒர்க் அவுட் ஆகுமா, குட்டி குழந்தைங்களுக்குலாம் இமேஜஸ் அப்படியே ஸ்வாப் பண்ணி கடகடன்னு காட்டுவாங்க, எல்லா இமேஜும் கடகடன்னு அப்படியே போட்டு காட்டுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்க அதை மனப்படமாக அப்படியே சொல்லுவாங்க லைனாக. ஸோ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, ரைட் பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுறோன்ற நிறைய நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி. இந்த மாதிரி இதை பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எக்ஸாக்ட்லி எவிடன்ஸை வச்சு கிடையாது. ஓகே, ஸோ தெர் இஸ் நோ ப்ராப்பர் எவிடன்ஸ் தட் ரைட் பிரெயின் தான் இதை பண்ணுது, லெஃப்ட் பிரெயின் தான் இதை பண்ணுது அப்படிங்கிற எவிடன்ஸ் இன்றைக்கி கிடையாது. ஸோ அதுக்கு தான் நம்ம புக்லேயே பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்சிடெண்ட்டை கோட் பண்ணுறாங்க. பி கேஜ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு நடந்த ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட தலையில் ஒரு போல் அப்படியே குத்திடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலி பார்த்தீங்கன்னா அவரோட ஒன் சைட் ஆஃப் த பிரெயின் விச் இஸ் த ரைட் பிரெயின் கெட்ஸ் டோட்டலி டேமேஜ்ட். ஓகே, அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, இவரால் திரும்ப பேசவே முடியாது அப்படின்னு நினச்சாங்க. பிகாஸ் அந்த லாங்குவேஜை உருவாக்குற, அந்த கம்யூனிகேஷனை உருவாக்குற இடமே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இவரால் பேசவே முடியாது அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அவரோட ரைட் சைட் பிரெயின் ஃபுல்லாக போனால் கூட கொஞ்ச நாள்லேயே அவர் ரெக்கவர் ஆகி நல்லா பேச ஆரம்பித்தார். அவரோட லாங்குவேஜ் ப்ராப்ளம், அதாவது லாங்குவேஜை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையோ யோசித்து பேசுகிறதுலையோ அவருக்கு எந்த ப்ராப்ளமும் ஏற்படலை. ஸோ இது ஒரு கொஷினை ரைஸ் பண்ணுது. உண்மையாகவே ரைட் பிரெயின் தான் இது, லெஃப்ட் பிரெயின் தான் இதை செய்யும் அப்படின்ற கொஷின் உண்மைதானா அப்படிங்கிறத கொஷின் ரைஸ் பண்ணுது. ஏன்னா அப்படி இருந்திருந்தால் திஸ் பி கேஜால் பேசியிருக்கவே முடியாது. ஆனால் அவருக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரலை. ஸோ இன்றைக்கி வரைக்குமே இந்த புக்கு எப்போ அப்டேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரில, பட் 2025 இன்றைக்குமே தெர் இஸ் நோ ரீசனபிள் எவிடன்ஸ் தட் ரைட் பிரெயின் தான் இதை பண்ணும், லெஃப்ட் பிரெயின் தான் இதை பண்ணும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே நிறைய பேருக்கு நமக்குலாம் தெரியாது. இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னு எடுத்தோ கவுத்தோன்னு யாராலையும் சொல்லிட முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லைக் எவிடென்ஷியலாக இல்லாமல் நிறைய பேர் ரைஸ் பண்ண அந்த தியரிஸ் இருக்குது இல்லையா, நிறையா பர்சன்ஸ், அதாவது நிறையா மெடிக்கல் பர்சனாலிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ண லாங்குவேஜ் டிசபிலிட்டிஸ், அவங்க எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிரெயினில் பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் ஒரு பிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரோக்கா ஏரியா. ப்ரோக்கா அப்படிங்கிறவர் ஒரு ஃப்ரெஞ்ச்
டாக்டர். ஸோ பால் ப்ரோக்கா அவரோட ஃபுல் நேம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜியன் ஆக்சுவலி. ஸோ இவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா வந்து ப்ரோக்கா ஏரியான்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, அதை வந்து ஆன்டீரியர் ஸ்பீச் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ப்ரோக்கா ஏரியா வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் ரைட் ஹெமிஸ்பியரில் இருக்குது, லெஃப்ட் ஹெமிஸ்பியரில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை ப்ரோக்கா ஏரியா இல்லைனா ஆன்டீரியர் ஸ்பீச் கார்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியா யாருக்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கோ அவங்களால பேசுகிற, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல, சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஸ்பீச்சை எழுப்புகிற அந்த எபிலிட்டி இல்லாமல் அதை கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ப்ரோக்கா கண்டுபிடிச்சார். ஆனால் அதே இடத்துல ரைட் சைடில் அடிபட்டால் எந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு இல்லை. யாருக்கெல்லாம் லெஃப்ட் சைடு அந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அவங்க வந்து பேசுகிறதுக்கு கஷ்டப்படுறவங்களா இருந்தாங்கன்றதை ப்ரோக்கா கண்டுபிடிச்சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெர்னிக்ஸ் ஏரியா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன் டாக்டர், அவரோட பேர் வந்து கார்ல் வெர்னிக். இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயினில் மட்டும் அடிபட்டுச்சுன்னா அந்த அடிப்பட்ட அந்த ஏரியா யாருக்கெல்லாம் அந்த இடத்துல அடிபட்டுச்சோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்பீச்சை புரிஞ்சுக்க கஷ்டப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து யாருக்கெல்லாம் அடிபட்டிருந்ததோ அவங்களோட ஸ்பீச்சை வந்து புரிஞ்சிக்க முடியலை அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை தான் வந்து வெர்னிக்ஸ் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதை வந்து போஸ்டீரியர் ஸ்பீச் கார்டெக்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் கார்டெக்ஸ் அண்ட் த ஆர்குவேட் ஃபெசிலிக்குலஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மோட்டார் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடம். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மசில் மூமெண்ட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இடம். ப்ரோக்கா ஏரியாவுக்கு பக்கத்துலேயே அது வந்து இருக்குது. ஸோ இவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா அந்த மோட்டார் கார்டெக்ஸ் தான் வந்து அந்த இப்போ நான் பேசுகிறேன்ல, என்னோடய ஃபேஸு, என்னோடய தாடை, அதாவது என்னோடய ஜா, என்னோடய டங்கு, என்னோடய தொண்டை எல்லாமே மூவ் ஆகுதுல்ல, அந்த மோட்டார் கார்டெக்ஸில் கண்ட்ரோல் பண்ணுற அந்த மசில்ஸால் தான் என்னோடய வாய், என்னோடய ஆர்கன்ஸ் எல்லாமே மூவ் ஆகுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்குவேட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்து அந்த பேச்சு இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி இவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த 4 இன்ஃபர்மேஷனையும் வச்சு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம யோசித்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வெர்னிக்கோட ஏரியா இருக்குல்ல, அதாவது மிஸ்டர் கார்ல் வெர்னிக், இவர் கண்டுபிடிச்ச இந்த ஏரியாவில் யாரெல்லாம் அடிபட்டிருக்கோ அவங்களுக்குலாம் வந்து ஸ்பீச்சை புரிஞ்சுக்க முடியல. ஸோ பேசிக்கலி நம்ம மனுஷங்களான நம்ம ஒரு ஸ்பீச்சை ஒருத்தர் பேசும்போது நம்ம கேட்குறோம்ல, அதை புரிஞ்சிக்கிற தன்மை நமக்கு இருக்குதுன்னா நமக்கு வந்து அந்த ஸ்பீச் வந்து ஒழுங்காக அந்த வெர்னிக் ஏரியாவில் ப்ராசஸ் ஆகி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிக்னல், அதாவது நான் புரிஞ்சுக்கிற அந்த ஸ்பீச் வந்து இந்த ஆர்குவேட் ஃபெசிலிக்குலஸ் வழியாக வந்து மூவ் ஆகி ப்ரோக்கா ஏரியாவுக்கு போகுது அந்த சிக்னல். ஸோ ப்ரோக்கா ஏரியா வந்து எனக்கு டேமேஜ் ஆகாமல் நல்லபடியாக இருந்துச்சுன்னா இதுக்கு பதில் என்ன சொல்லணுன்றதை ப்ரோக்கா ஏரியா வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இந்த ப்ரோக்கா ஏரியா ப்ராசஸ் பண்ணதை இந்த மோட்டார் கார்டெக்ஸ் வந்து என்னோடய வாய், என்னோடய தாடை எல்லாத்தையும் அசைய வச்சு அதை பேச்சாக வந்து வெளியில் கொண்டு வருது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு வந்து இந்த கண்டுபிடிப்பு மூலயமா வந்து சொல்கிறாங்க. பேசிக்கலி எப்படின்னா என்னோடய வெர்னிக் ஏரியாவில் நான் ஸ்பீச்சை வந்து ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அந்த சிக்னல் வந்து இந்த ஆர்குவேட் ஃபெசிலிக்குலஸ் வழியாக வந்து ப்ரோக்கா ஏரியாவுக்கு போகுது. ப்ரோக்கா ஏரியாவில் இதுக்கு ரிப்ளை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, ப்ரொடியூஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, பதில் என்ன சொல்லணுன்றதை ப்ராசஸ் பண்ணி அது மோட்டார் கார்டெக்ஸ் வழியாக சிக்னலாக போய் என்னோடய வாய், தாடை அதுக்கெலாம் ரிப்ளை பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹவு த ஸ்பீச் சவுண்ட் இஸ் ஆக்சுவலி ப்ரொடியூஸ்ட் in the brain. Okay, not through the speech organs but in the brain. Okay, so இப்போ வந்து how the speech organs are processed in the brain அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் அதுக்கு ஆன்சர். ஸோ பேசிக்கலாக வந்து நமக்கு வெர்னிக்ஸ் ஏரியா, ப்ரோக்கா ஏரியா, அப்புறமா அந்த ஆர்குவேட் ஃபெசிலிக்குலஸ் இதெல்லாம் வந்து அண்ட் மோட்டார் கார்டெக்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கணும். ஸோ இஃப் வி டோன்ட், நமக்கு வந்து இந்த வெர்னிக் ஏரியா நம்ம தலையில் டேமேஜ் ஆகியிருந்ததுன்னா நம்மளால் மற்றவங்க பேசுகிறத புரிஞ்சிக்கவே முடியாது. அண்ட் இந்த ப்ரோக்கா ஏரியா டேமேஜாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஒழுங்காக பேச முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ டங் டிப்ஸ் அண்ட் டங் ஸ்லிப்ஸை பற்றி சொல்கிறாங்க. அதாவது வாய் தவறி சொல்லிட்டு அப்படி சொல்லுவோம்ல, நம்ம ஒரு வார்த்தை சொல்ல வருவோம் ஆனால் அதுக்கு பதிலாக வேறு வார்த்தை சொல்கிறோம். ஐயோ சாரி தெரியாமல் வாய் தவறி வந்துருச்சு அப்படி சொல்லுவோம்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி நம்மளோட பிரெயின் வந்து அந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம்மை வந்து ஒழுங்காக நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்காதனாலும் நடக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படின்னா வந்து நம்ம ஒரு வார்த்தை சொல்ல பதிலாக வேறு ஒரு வார்த்தை சொல்லிடுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டங் ஸ்லிப் ஆகி வர்றது,
ஓகேவா. டிப் ஆஃப் த டங்குனா ஒரு வார்த்தையை நம்ம தேடிட்டே இருப்போம். ஓகே, ஸோ அதை நம்ம வந்து அதை யோசிச்சுட்டே இருப்போம், நமக்கு அது கரெக்டாக வாய்க்கு வராது. டிப் ஆஃப் த டங், ஐயோ வாய் வரைக்கும் வந்துருச்சு, ஐயோ அது ஏதோ ஒன்று படமாச்சு, அந்த படம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அப்போ வந்து நம்ம பிரெயின் வந்து தேடுது அதை. அதுதான் டிப் ஆஃப் த டங். ஸ்லிப் ஆஃப் த டங் அப்படின்னா வந்து ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது சொல்லிடுறோம்ல, அது வந்து இட்ஸ் நாட் லைக் த ஸ்லிப் ஆஃப் த டங். நம்ம பிரெயின் வந்து அதை தப்பாக ப்ராசஸ் பண்ணி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லிப்ஸ் ஆஃப் த இயர். நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதை தப்பாக வந்து சர்தார்ஜி பாடி, அந்த படத்தில் வரும்ல, பஞ்சதந்திரம் படத்தில் வரும்ல, அவன் அங்கேருந்து சர்தார்ஜி பாடி அப்படின்னு கத்துவான். அங்கே இருக்கிறவங்க என்ன பர்தார்ஜி சாரின்னு சொல்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் த ஸ்லிப் ஆஃப் த டங். ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன், அது உங்கள் காதுக்கு ஒன்று கேட்குது. தட் இஸ் அ ஸ்லிப் ஆஃப் த டங். மோஸ்ட்லி இது வந்து தெரியாமல் நடக்கிறது, பட் சம்டைம்ஸ் இட் மைட் இண்டிகேட் அ மெடிக்கல் இஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம அஃபாசியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு லாங்குவேஜ் ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அஃபாசியா அப்படிங்கிறது வந்து ஒரு லோக்கல் பிரெயின் டேமேஜ்னால் லாங்குவேஜ் ப்ரொடியூஸ் பண்ண கஷ்டப்படுற இல்லை புரிஞ்சிக்கிற தன்மை வந்து குறையிற ஒரு டிஸார்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மோஸ்ட்லி அஃபாசியா வந்து ஒரு ஸ்ட்ரோக்கோடைய என்ன சொல்கிறது, ஸ்ட்ரோக்கோட காஸாகவே இருக்கும். ஓகேவா, பிகாஸ் ஸ்ட்ரோக் இஸ் லைக் நம்மளோட பிரெயினில் வந்து பிளட் ஃப்ளோ ஒழுங்காகாமல் பிளட் கிளாட் ஆக ஆரம்பிக்கும் போது தான் வி கெட் ஸ்ட்ரோக் இல்லையா. ஸோ இந்த அஃபாசியா மைட் பி அ ரீசன் வி மைட் கெட் ஸ்ட்ரோக்ஸ். அண்ட் நிறைய நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு தே கேனாட் ஏபிள் டு டாக், ஒழுங்காக கண்டினியூஸாக பேசக்கூட முடியாது, இஃப் யூ நோட்டிஸ். ஸோ இப்போ வந்து அஃபாசியாவை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ப்ராகாஸ் அஃபாசியா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து லைக் ப்ராக்காவோட அந்த ஏரியாவில் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளால் ஸ்பீச் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் வந்து ப்ரோகாஸ் அஃபாசியா. இந்த ப்ரோகாஸ் அஃபாசியா இருக்கிறவங்களுக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னென்னா அவங்களால வந்து புதுசாக வந்து வார்த்தைகள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எழுப்பும் பொழுது அவங்க கஷ்டப்படுவாங்க. எக்ஸாக்ட்லி சொல்லணும் இந்த சென்ஸ், அவங்க பேச கஷ்டப்படுவாங்க, ரொம்ப ஸ்லோவாக பேசுவாங்க, அவங்க வந்து கஷ்டப்பட்டு பேசுகிற மாதிரி பேசுவாங்க. பிகாஸ் பேசுகிற எபிலிட்டி இருக்கிற ஏரியா தான் டேமேஜ் ஆகிருக்கு, அதனால். நெக்ஸ்ட் வந்து வெர்னிக்ஸ் அஃபாசியா. இதை வந்து சென்சரி அஃபாசியான்னு கூட சொல்கிறாங்க. வெர்னிக் ஏரியா தான் நம்ம பேசுகிறத புரிஞ்சிக்க ஹெல்ப் பண்ணுற அந்த ஏரியா இல்லையா. ஸோ அவங்களால தொணன்னு பேச முடியும், ஆனால் அவங்க பேசுகிறதுல ஒரு சென்ஸே இருக்காது. அவங்க பேசுகிறதுனா லைக் அவங்க பேசுகிறது வந்து எந்த சென்ஸுமே இருக்காது, பேசிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. தொண எதாவது பேசுவாங்க, பட் நமக்கு புரியாது. ஓகே, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் அஃபாசியா வந்து இந்த சிக்னல் பாஸ் பண்ணுற அந்த இடம் இருக்குல்ல, ஆர்குலேட் ஃபெசிலிகுலஸ், அந்த இடத்துல டேமேஜ் ஆச்சுன்னா கண்டக்ஷன் அஃபாசியா ஆகும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தப்பாக வார்த்தைகளை மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுறவங்களாகவும், ஃப்ளூவெண்ட்டாக பேசுவாங்க, ஆனால் ஒழுங்காக கண்டினியூஸாக பேச மாட்டாங்க. அவங்கக்கிட்ட சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்ல சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அஃபாசியாவில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. 3மே எதுக்கு டேமேஜ் ஆனான்றதை பார்த்துக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து டைகாட்டிக் லிசனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு கண்டிஷன் எனக்கு வந்து இப்போ இந்த லெசன் படிக்கும் போது தான் தெரியும். பிகாஸ் ஐ நோ சம்மன் ஐ திங்க் ஹூ ஹேவ் திஸ். ஓகே, ஐம் நாட் அ டாக்டர், பட் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை படிக்கும் போது எனக்கு அவங்க ஞாபகம் வந்துச்சு. ஓகேவா. ஸோ இந்த டைகாட்டிக் லிசனிங் அப்படிங்கிறது என்னென்னா, 2 காதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சவுண்டு ரிசல்ட்டை வந்து கொடுக்குமா. லைக் நான் ஒன்று சொல்கிறேன், இஃப் யூ ஹேவ் த டைகாட்டிக் லிசனிங், லெஃப்ட் இயரில் ஒன்று கேட்குமா, ரைட் இயரில் ஒன்று கேட்குமா. ஓகேவா. ஸோ இஃப் யூ ஆர் லைக் அ லெஃப்ட் பிரெயின் பர்சன், உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ரைட் ஹேண்டில் எழுதுனா நமக்கு லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம், நம்ம லெஃப்ட் ஹேண்டில் எழுதுனா நம்ம ரைட் பிரெயின் ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து இப்போது எனக்கு டைகாட்டிக் லிசனிங் ப்ராப்ளம் இருக்குன்னா நான் ரைட் ஹேண்டில் எழுதுகிறேன், நான் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சன்னா நான் ரைட் இயர் என்ன சொல்லுதோ அதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு நான் என்னோடய பிரெயின் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுமா. ஓகேவா, புரிஞ்சுதா. ஆப்போசிட் சைடில் இருக்க பிரெயின், அதாவது ஆப்போசிட் சைடில் இருக்க இயர் என்ன சொல்லுதோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு முடிவு பண்ணிக்குமா அந்த பிரெயின். ஓகேவா. ஸோ இது மாதிரி டைகாட்டிக் லிசனிங் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குமா. லைக் இப்போ ஒரு லெஃப்ட் ஹெமிஸ்பியர் பர்சனாக இருந்தால், அதாவது லெஃப்ட் பிரெயின் பர்சனாக இருந்தால் ரைட் இயர் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி லெஃப்ட் பிரெயின் முடிவு பண்ணுமா. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பிரெயினில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அது லாங்குவேஜை எப்படி பாதிக்க வைக்கிது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் அண்ட் ரீஜனல் வேரியேஷன். ஸோ பேசிக்கலி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டான லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து
குயின்ஸ் இங்கிலீஷ் தான் ஸ்டாண்டர்டான லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ரிசீவ்டு ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புக்ஸில் மீடியாவில் யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் தான் வந்து இந்த ஸ்டாண்டர்டான லாங்குவேஜ். நெக்ஸ்ட் வந்து ஆக்சென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்தியன் ஆக்சென்ட்டில் பேசுகிறோம். யூஎஸில் இருக்கவங்க யூஎஸ் ஆக்சென்ட் பேசுவாங்க, யூகேயில் இருக்கவங்க யூகே ஆக்சென்ட்டில் பேசுவாங்க, லண்டன் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் லைக் நம்ம பேசுகிறதே தான் அவங்களும் பேசுவாங்க, பட் த வே தே ப்ரொனவுன்ஸ் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து லண்டன் இங்கிலீஷும் இந்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க பேசுகிறதே நமக்கு புரியாது. லைக் நம்ம பேசுகிற எல்லாமே நம்ம வாட்டர்னு சொல்லுவோம், அவங்க வாட்டர் அந்த டீயே சொல்ல மாட்டாங்க. ஓகே, வாட்டர் அவ்வளோதான் சொல்லுவாங்க. அவங்க பேசுகிற அந்த அழுத்தம் திருத்தம் இருக்கு இல்லையா, நான் சொல்கிறேன் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அவங்களோட அந்த இங்கிலீஷை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். பட் அமெரிக்கன் ஆக்சென்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். வி டோன்ட் நீட் சப்டைட்டில்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த அமெரிக்கன் ஆக்சென்ட். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து அப்படி தான் இருக்கும். அண்ட் ஆஸ்திரேலியன் ஆக்சென்ட்டில் தேர்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ஆல் டுகெதர் அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ இந்த ஆக்சென்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களோட இடத்துல அவங்கவுங்க பேசக்கூடிய அந்த இங்கிலீஷ், அவங்க அதை எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது. டயலெக்ட் அப்படிங்கிறது ஒரே மொழியில் தான் நம்ம பேசுகிறோம். ஓகேவா, ஸோ அதை வெவ்வேறு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம், வெவ்வேறு மாதிரி லாங்குவேஜில் பேசுகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்போ மெட்ராஸ் தமிழ் எப்படி இருக்குது, கோயம்புத்தூர் தமிழ் எப்படி இருக்குது, திருநெல்வேலி தமிழ் எப்படி இருக்குது, எல்லாருமே தமிழ் தானே பேசுகிறோம். ஆனால் அவங்க பேசுகிற அந்த ஸ்டைல் ஆஃப் லாங்குவேஜ் எப்படி இருக்குது. இப்போ மெட்ராஸ் பாஷை பேசுகிறான், அவன் கோயம்புத்தூர் பாஷை பேசுகிறான், திருநெல்வேலி ஸ்லாங் பேசுகிறான் அப்படி சொல்கிறோம்ல. ஸோ நெல்லை தமிழ்னு சொல்கிறாங்க, கன்னியாகுமரி தமிழ் கூட ஒன்று சொல்கிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு 2-3 யூடியூப் வீடியோலாம் பார்க்கும்போது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது தமிழ் தானா அப்படின்னு இருக்குது. இலங்கை தமிழ் இருக்குது. இந்த படம் வந்துச்சு, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அவங்க பேசுகிறது புரியுது. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க, இது ஸ்ரீலங்கன் தமிழே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து there's a lot of dialects in Tamil itself. நம்ம பேசுகிற ஒரு லாங்குவேஜ்லேயே இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே லாங்குவேஜை டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பீப்புள் வந்து பேசுகிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்காட்டிஷ் டயலெக்ட் ஆஃப் இங்கிலீஷை சொல்கிறாங்க. நான் ஒரு ஸ்காட்டிஷ் டயலெக்ட் வெப் சீரிஸ் ஒன்று பார்த்தேன். ஃபஸ்ட் எபிசோட் தான் பார்த்தேன், சப்டைட்டிலே வரல. அதுக்கு நான் பார்த்தேன், அவங்க என்ன பேசுகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க பேசுகிற இங்கிலீஷே எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது சப்டைட்டில்ஸ் போட்டு பார்த்தா கூட அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்கவே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன், ஸ்காட்டிஷ் டைலெக்ட் இஸ் த வெரி டிஃபிகல்ட் டைலெக்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்காட்டிஷ் டைலெக்ட் இங்கிலீஷை தான் இவங்க எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ரீஜனல் டைலெக்ட் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி இப்போல்லாம் நம்ம ஒரே ஏரியாவில் இருக்கோம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தமிழ் பேசுகிறோம்ல, அதான் ரீஜனல் டைலெக்ட்ஸ். அண்ட் ஐசோக்ளாசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் வேறு இடத்துல இருக்கிறவங்க பேசுகிற டைலெக்ட். அதான் நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஏரியா விட்டு ஏரியா, அதாவது லண்டனில் பேசுகிற இங்கிலீஷும் இந்தியாவில் பேசுகிற இங்கிலீஷுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ரெண்டுமே இங்கிலீஷ் தான், ஆனால் நம்ம பேசுகிற, இப்போ நம்ம ஹவ் ஆர் யூன்னு கேட்குறவங்க ஹவ் ஆர் யூ டூயிங் கேட்குறாங்க. ஆல்ரைட்னா ஓகே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆல்ரைட் அப்படின்னும் போது யுவர் ஆல்ரைட் அப்படின்னும் கேட்குறாங்க. நமக்கு அது டிஃப்ரென்ஷியேஷனே நமக்கு தெரிய மாட்டேது இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறேன். அதே மாதிரி வந்து சேம் டைலெக்டும் வேறு இடத்துல இருந்து பேசுகிறவங்களும் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க பார்த்தா பைலிங்குவலிசம். பேரை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பைலிங்குவலிசம் இஸ் த யூஸ் ஆஃப் 2 லாங்குவேஜஸ். 2 லாங்குவேஜ் பேசுகிறவங்கள தான் பைலிங்குவல்னு சொல்லுவாங்க. நிறையா லாங்குவேஜ் பேசுகிறவங்கள மல்டிலிங்குவல்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் பைலிங்குவல் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, மல்டிலிங்குவல் நமக்கு கொடுக்கல. ஸோ பைலிங்குவல் அப்படின்னா வந்து 2 லாங்குவேஜை அட் அ டைம் கம்ஃபர்டபுளாக பேசுகிறவங்க தான் பைலிங்குவல். ஸோ இப்போ நம்மளை வந்து பைலிங்குவல்னு சொல்லிக்கலாம். ஓகே, we can speak English and Tamil very fluently. ஸோ நம்ம bilingual. And multilingual in the sense நிறைய Malayalis are multilingual. They can speak Hindi, Malayalam, Tamil, Kannada, whatever. I've seen a lot of Malayalis ரொம்ப ஈஸி பீஸியாக வந்து they can converse in various languages. So இதை வந்து மல்டிலிங்குவல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சில நேஷன்ஸ் வந்து தே ஆர் பைலிங்குவல். நம்மளோட நேஷன் இஸ் த மல்டிலிங்குவல் ஆக்சுவலி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கனடான்னு கொடுத்துருக்காங்க. லைக் தே ஹேவ் ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் அஸ் மெயின் லாங்குவேஜஸ். நமக்கு அப்படி கிடையாது. வி ஹேவ் இங்கிலீஷ் அஸ் அ அஃபிஷியல் லாங்குவேஜ், ஹிந்தி அஸ் அ நேஷ்னல் லாங்குவேஜ், செட் டு பி நேஷ்னல் லாங்குவேஜ், அண்ட் வி ஹேவ் அ ஸ்டேட் லாங்குவேஜ் ஆஃப் தமிழ், அண்ட் நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ வி ஆர் அ மல்டிலிங்குவல் நேஷன். அண்ட் லாங்குவேஜ் பிளானிங் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ்
பிளானிங் இந்த சென்ஸ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தமிழ் பேசுகிறோம். இப்போ தமிழே எடுத்துப்போமே, இப்போ மெட்ராஸில் ஒரு தமிழ் பேசுகிறோம், இல்லை இதில் ஒரு தமிழ் பேசுகிறோம். ஸோ எது தான் பாப்பா அஃபிஷியலாக ஒரு லாங்குவேஜாக எடுத்துக்கிறதுன்னு கேட்டால் அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு இடத்துல நிறையா டைலக்ட்ஸ் பேசும்போது அஃபிஷியல் லாங்குவேஜாக ஒன்று எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து ஒழுங்காக பிளான் பண்ணி அஃபிஷியல் லாங்குவேஜை ஒழுங்காக சூஸ் பண்ணி அதில் என்னென்ன பேசிக்கான கிராமரு வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதை முடிவு பண்ணி தான் வந்து அஃபிஷியல் ஒர்க், அதாவது ஒரு கவர்மெண்ட்டோட ப்ரெஸ் ரிலீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு முக்கியமான பிஸ்னஸாக இருக்கட்டும், மக்கள் எல்லாருக்குமே புரியணும், எல்லாருக்குமே வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வந்து லாங்குவேஜ் பிளானிங். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரெஸ் ரிலீஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் கிட்டேருந்து வரக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், டிவியில் நம்ம பார்க்குற சன் நியூஸ் வாட் எவர் நியூஸ் சேனல்ஸில் இருக்க தமிழாக இருக்கட்டும், நம்ம யார் படித்தாலும் அது புரியுது தானே. ஸோ அந்த மாதிரி வந்து லாங்குவேஜ் பிளான் பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி செட் பண்ணுறது தான் அது. நெக்ஸ்ட் வந்து பிட்ஜின்ஸ் அண்ட் க்ரியோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிட்ஜின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிட்ஜின்ஸ் வந்து கொலோனியல் சிச்சுவேஷன்ஸ், அதாவது இப்போது பிரிட்டன் கொலனைஸ்டு இந்தியா இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ட்ரேட்ஸ்மேன் ஆர் செயிலர்ஸ் இல்லை பிஸ்னஸ் மேன் இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க. வந்திருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி நம்மளை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்காது, நமக்கு அவங்க லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்காது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கஷ்டமாக பேசினா இவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு சும்மா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்கட்டும், இப்போ தண்ணியில் வந்து இப்போ இறங்குறாங்க அப்படின்னா இந்த இப்போ தண்ணி அப்படி கையில் எடுத்துகிட்டு வாட்டர் அப்படின்னு கேட்குறாங்க, எஸ் நோ, அந்த மாதிரி வந்து அந்த லாங்குவேஜை வந்து சிம்பிளிஃபைடாக ஆக்குறாங்க இல்லையா, மற்றவங்க புரிஞ்சிக்கிறதுக்காக அவங்க சிம்பிளிஃபைடாக ஆக்க ட்ரை பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு காலனைஸ் பண்ண வந்தவங்க லாங்குவேஜ் தெரியாமல் ஒரு பேசிக்கான லாங்குவேஜ் வச்சு கம்யூனிகேட் பண்ணுறாங்கல்ல, அதை வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து லாங்குவேஜ் நான் நேட்டிவ் ஸ்பீக்கர் வந்து அதை லாங்குவேஜாக கற்றுக்குறாங்க இல்லையா, அந்த சிம்பிளிஃபைடான ஃபார்ம் ஆஃப் லாங்குவேஜை தான் பிட்ஜின்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ பிட்ஜின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட்ஸ் சிம்பிளிஃபைட் லாங்குவேஜ் யூஸ்டு பை நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இங்கிலீஷ் தெரியாதவங்க எப்படி பேசுவாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்ககிட்ட எஸ் நோ லைக் அது வந்து கரெக்டான ஆன்சராக இருக்காது. தே ஒன்லி நோ எஸ் நோ, அது மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் தெரியும். ஓகேவா. ஸோ ஒரு சிம்பிளிஃபைடாக ஒரு லாங்குவேஜாக யூஸ் பண்ணுறாங்க நான் நேட்டிவ் ஸ்பீக்கர் பிகாஸ் டு கம்யூனிகேட் வித் நேட்டிவ் ஸ்பீக்கர். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பிட்ஜின்ஸ். க்ரியோல் அப்படின்னா என்னென்னா, க்ரியோல் அப்படிங்கிறது 2 இல்லை 3 லாங்குவேஜ் கலந்த பிளெண்டடான ஒரு லாங்குவேஜ். ஸோ நம்ம டங்கிலீஷ் சொல்கிறோம்ல, டங்கிலீஷ்ன்றது ஆக்சுவலி க்ரியோல் கிடையாது. ஆக்சுவலி அந்தமான் க்ரியோல் ஹிந்தின்னு ஒன்று சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும்போது. அண்ட் இட்டிஷ்னு ஒன்று சொல்கிறாங்க. இட்டிஷ்னா ஹீப்ரியும் ஜெர்மனும் கலந்த ஒரு லாங்குவேஜை இட்டிஷ்னு சொல்கிறாங்க. ஸோ 2 இல்லது 3 லாங்குவேஜ் கலந்து, அதாவது இப்போது அந்தமான் பீப்புளோட லாங்குவேஜும் ஹிந்தி பர்சனும் வந்து பேசணும். பட் அவங்க 2 பேருக்குமே ஒரு காமனான ஒரு லாங்குவேஜ், 2ம் கலந்த கலவை மொழி மாதிரி இருக்கிறது தான் வந்து க்ரியோல். ஓகேவா. ஸோ போஸ்ட் க்ரியோல் கண்டினியூவம் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க அந்த க்ரியோல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு செப்பரேட்டான லாங்குவேஜ் ஆகி அங்கே இருக்கிறவங்க வந்து அதை ஒரு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எல்லாத்துலேயுமே. ஓகே, ஸோ அதுதான் வந்து போஸ்ட் க்ரியோல் கண்டினியூம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ்னு எங்கே கேட்டாலும் உங்களுக்கு சொசைட்டி ப்ளஸ் லாங்குவேஜ் ஞாபகம் வந்துடணும். ஓகேவா. இட்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் த லாங்குவேஜ் அண்ட் த சொசைட்டி அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். ஸோ லாங்குவேஜ்க்கும் சொசைட்டிக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறது தான் சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ அப்போ சோஷியல் டைலக்ட் அப்படின்னா வந்து படிக்காதவங்க ஒரு டைலக்டில் ஒரு டைலக்டில் பேசுவாங்க, ஒர்க்கிங் கிளாஸில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, ஹை கிளாஸில் இருக்கிறவங்க ஒரு டைலக்டில் பேசுவாங்க. எல்லாருமே ஒரே மொழி தான் பேசுவாங்க, நான் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, அடிக்கடி வெளியில் போகிறீங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னு உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் வந்து சோஷியல் டைலக்ட்ஸ். அதாவது ரீஜனல் டைலக்ட்ஸ் வேறு, ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுகிறது வேறு. இது வந்து சோஷியல் டைலக்ட்ஸ், அதாவது தங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு பொறுத்தாப்பில் ஒவ்வொருத்தர் யூஸ் பண்ணுற விதமான ஒரே மொழியை ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணுறது. அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஆக்குபேஷனும் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு மேஜரான பார்ட் ப்ளே பண்ணுது. ஓகேவா. படித்தவங்க ஒரு மாதிரி இப்போ நம்ம படத்துலேயே பார்க்குறோமே, படித்தவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, வேலை பார்க்குறவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ரொம்ப ரிச்சாக இருக்கவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, லோக்கலாக இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்ம படத்துலேயே பார்க்கலாம், எல்லோரும் ஒவ்வொரு வேரியேஷனில் பேசுவாங்க. ஸோ எஜுகேஷன் அண்ட் ஆக்குபேஷன், நம்ம பார்க்குற வேலை, நம்ம படித்த படிப்பும் கண்டிப்பாக இந்த லாங்குவேஜை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அண்ட்
இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து ஸ்பீச் ஸ்டைல். நம்ம ஆஃபீஸில் இருக்கும்போது ரொம்ப கான்ஷியஸாக ஃபார்மலாக பேசுவோம். நம்ம பேசுகிற வார்த்தைகளை டபுள் செக் பண்ணி பேசுவோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மாதிரி பேசுவோமா? பேச மாட்டோம். இஷ்டத்துக்கு பேசுவோம். ஸோ தேட் இஸ் த ஸ்பீச் ஸ்டைல். அதில் ஏற்ற மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, ஓவர்ட் ப்ரெஸ்டீஜ், கவர்ட் ப்ரெஸ்டீஜ். அதாவது நம்ம பேசுகிற லாங்குவேஜை விட நம்ம ஓவராக பாலிஷ் பண்ணி ஹையரான சோஷியல் ஸ்டேட்டஸ் வைக்கிற, அதாவது ஒரு பணக்காரங்க இருக்கிற ஒரு கெட் டுகெதருக்கு போகிறீங்க, ஓகே, நீங்கள் எப்போவும் பேசுகிறத விட நல்ல பயங்கரமாக ஓவராக அவங்களோட ஸ்டைலை இமிட்டேட் பண்ணி பயங்கரமாக சீன் போடுறதுக்காக பேசுகிறது தான் ஓவர்ட் ப்ரெஸ்டீஜ். கவர்ட் ப்ரெஸ்டீஜ்னால் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு கீழே, ஓகேவா, அதாவது நீங்கள் போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இமேஜின் நீங்கள் ஒரு மீன் கடைக்கு போகிறீங்க. ஏன் மீன் கடைன்னு சொன்னோம்? ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்க, ஒரு லோக்கல் ஏரியாவுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இறங்கி பேசுகிறீங்க. ஓகே, தேட்ஸ் த கன்வெர்ட் ப்ரெஸ்டீஜ். நெக்ஸ்ட்டு ஜார்கன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு வேர்டு. ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடியவங்க யூஸ் பண்ணுற ஸ்பெசிஃபிக்கான வேர்டிங் தான் ஜார்கன். அதாவது எக்ஸ்பர்டீஸ். அதாவது இப்போ போர்ட்டில் வேலை செய்கிற செயிலர்ஸ்க்கு சில டேர்ம்ஸ் இருக்கும். அண்ட் ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சில ஜார்கன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கு அது புரியாது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ் இருக்கும். அதுதான் ஜார்கன். ஓகேவா? ஸோ இந்த ஜார்கன் வேர்ட்ஸை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க. இது வந்து இட்ஸ் லைக் ஃபார்மாலிட்டி ஆஃப் ஸ்பீச். அதாவது இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது வரியா அப்படின்னு கேட்டால் வரலடா, அவ்வளோதான். பட் இஃப் யூ ஆர் இந்த ஆஃபீஸ், வரியா அப்படின்னு கேட்டால் எஸ் சார், நோ மேம், யூ டென் டு கம்ப்ளீட் தட் சென்டென்ஸ். சும்மா அப்படியே இன்கம்ப்ளீட் ஸ்பீச்லாம் பேச மாட்டீங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி விடணும், ஃபார்மலி பேசணும்னு நினைப்பீங்களா? அதுதான் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் திங் தட் வி டூ. நெக்ஸ்ட் வந்து ஸ்லாங். நம்ம பேசுகிற ஸ்லாங் வந்து ஃபார்மலாக, இன்ஃபார்மலாக, டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் நம்ம இருக்கிறத சுற்றி. நெக்ஸ்ட் வந்து கல்ச்சர். லாங்குவேஜ் தான் கல்ச்சர் தான் லாங்குவேஜ். நம்ம புதுசாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டா கூட அந்த இடத்தோட பிஹேவியர், கல்ச்சர் தெரியாமல் கண்டிப்பாக ஒரு லாங்குவேஜை படிக்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற நிறையா வார்த்தை ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. இன்றைக்கி நம்மளோட கல்ச்சரில் உள்ளே இருக்கிற வார்த்தைகள், பிகாஸ் அவர் கல்ச்சர் இட் செல்ஃப், த ட்ரெண்ட் இட் செல்ஃப் இஸ் எவால்விங், இட்ஸ் சேஞ்சிங். இன்றைக்கி சும்மாவே நம்ம வந்து ஒரு லைக் அ லாட் ஆஃப் மிக்ஸ்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். செம்மப்பா, கெத்துப்பா, அல்ட்டிப்பா, வேறு லெவல்ப்பா, புரியுதா? இந்த வேர்ட்லாம் வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. ஈவன் ஒரு 15 இயர்ஸ்க்கு பேக் கூட இது வந்து ஃப்ளூவெண்ட்டான வேர்ட்ஸ் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லாட்ஸ் ஆஃப் நியூ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், பிகாஸ் த கல்ச்சர் இட் செல்ஃப் இஸ் இவால்விங். ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்றைக்கி வெளியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோமா? சாப்பிட்ருக்கவே மாட்டோம். வெளியில் வாங்கி சாப்பிட்றது இட்ஸ் ஒன்ஸ் அ வைல். ஆனால் இன்றைக்கி இட்ஸ் பிகம் அ நார்மல் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, ஸோ நினச்சா வெளியில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே மாறுது. ஸோ த கல்ச்சர் இஸ் இவால்விங். கல்ச்சர் மாற மாற லாங்குவேஜும் கூட சேர்ந்து மாறும் கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து கல்ச்சரும் லாங்குவேஜும் வெரி மச் இன்டர் ரிலேட்டட். நெக்ஸ்ட் வந்து கிங்ஷிப் டேர்ம்ஸ். சில லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்களை வந்து கூப்பிடுற வார்த்தைகள் வந்து ரொம்ப லிமிட்டடாகவே இருக்குது. இப்போ வந்து சித்தப்பாவையும் வந்து அங்கிள்னு சொல்கிறாங்க, சித்தியை வந்து ஆன்ட்டின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து லைக் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கிலீஷ்லன்னு பார்த்திங்கன்னா அங்கிள், ஆண்ட், இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக பேர் சொல்லி மிஸ்டர், மிஸ்ஸஸ் போயிடுது. அதே மாதிரி வந்து கிராண்ட் மாம், கிராண்ட் ஃபாதர், அம்மாவோடைய தாத்தா, பாட்டி மாதிரி. லைக் இப்போது ஹிந்தியில் பார்த்திங்கன்னா வந்து தாதா, தாதி, நானா, நானி இப்படிலாம் இருக்கும். லைக் அம்மாவோட மம்மி டேடிக்கு வேறு பேரும், டேடியோட பேரண்ட்ஸ்க்கு வேறையாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ், இப்போ ஹிந்தியில் வந்து அப்படி இருக்குது. தமிழில் வந்து தாத்தா பாட்டி தான் எல்லாருமே. ஓகே, அம்மம்மா சொல்லுவாங்கள்ல. ஸோ அம்மாவோட அம்மாவை அம்மம்மான்னு சொல்லுவாங்க. பட் அப்பாவோட சைடில் தாத்தா பாட்டி மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சர், ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கிலீஷில் அதுக்கான வார்த்தைகளே கிடையாது. ஓகே, தமிழில் வந்து நிறைய பேர் தாத்தா பாட்டின்னு கூப்பிட்டாலும் சில பேர் அம்மா, அம்மம்மா அப்படிலாம் கூப்பிட்டு தானே செய்கிறாங்க. ஸோ லாங்குவேஜஸில் வந்து நிறைய லாங்குவேஜஸில் எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்குமே பேர் இருக்குது. சில லாங்குவேஜில் அந்த மாதிரி இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிங்குவிஸ்டிக் டிட்டர்மினிசம். இப்போ ஒரு சாதாரண இங்கிலீஷ் மேனுக்கு வந்து ஸ்னோ அப்படிங்கிற வார்த்தை ஸ்னோவை மட்டும் தான் குறிக்கும். ஆனால் பனியிலே வாழ்கிறவங்களா இருந்தால், ஒரு எஸ்கிமோவாக இருக்காங்க, அவங்க பனி பிரதேசத்துலேயே வாழ்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்னோ அப்படிங்கிறதுக்கு 10 டிஃப்ரெண்ட்டான வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அவங்க. ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசேஜ் இருக்க வார்த்தைகள் அதிகமாகிட்டே போகும். நெக்ஸ்ட்டு ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு சோஷியல் கேட்டகரைசேஷன் கொண்டு வராங்க. இட் இஸ் லைக், இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து ஜாப்பனீஸில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஓகேவா? குச்சி ஷபிஷி. ஓகே, குச்சி ஷபிஷி இதுக்கு என்ன அர்த்தம்னா, எனக்கு பசிக்கலை ஆனால் வாய் வந்து லோன்லியாக இருக்கிறதுனால சாப்பிட்ணும் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லேயோ இல்லை ஹிந்திலேயோ ஏதாச்சும் வார்த்தை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கா தெரியாது. ஸோ இந்த மண் வாசனைன்னு சொல்கிறோம்ல, இந்த மண் வாசனைங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு நேம் இருக்குது, நான் மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து சில லாங்குவேஜில் சில எக்ஸ்ப்ரெஷனுக்கு வார்த்தைகள் இருக்குது. ஆனால் இப்போ நான் அந்த சொன்ன இந்த குச்சி ஷபிஷி மாதிரி தமிழ்லையோ இல்லை வேறு லாங்குவேஜ்லையோ இருக்கான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த சப்பீர் வாஃப் ஹிப்போதிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு லாங்குவேஜில் இருக்க ஒரு ஃபீலிங்கை இன்னொரு இண்டிவிஜுவல் புரிஞ்சிக்க முடியாது அன்லெஸ் தட் லாங்குவேஜ் ஹேஸ் தட் வேர்ட். ஓகே, ஸோ இதில் நிறைய சோஷியல் கேட்டகரிஸ் அப்படின்ற இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அட்ரஸிங் டேர்ம்ஸ், அதாவது ஒருத்தரை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பிரதர், கேன் ஐ கெட் அ லிஃப்ட் டு அண்ணா சாலை அப்படி கேட்குறோம். பிரதர்னு சொல்லும் போது நம்மளும் அவங்களும் ஈக்குவல் அப்படின்ற டேர்மில் வந்து நம்ம அவங்கள அட்ரஸ் பண்ணுறோம். சார், வாட் இஸ் இட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்கும்போது, சார் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க நம்மளை விட சுப்பீரியரான ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரே வார்த்தையால் வந்து ஒரு அன்ஈக்குவலான ரிலேஷன்ஷிப்பில் நம்ம அவங்களோட இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரே வார்த்தையில் சொல்கிறோம். இப்போ வந்து வி டோன்ட் சே சார், மேம் அப்படிங்கிறது வி யூஸ் அ லாட் இன் பப்ளிக் ஸ்பேசஸ். ஓகே, ஆனால் நார்மலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் சொல்லி கூப்பிட்றோம். வி டோன்ட் அட்ரஸ் பீப்புள் பை மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ். பட் நம்ம வெளியிலலாம் போகணும், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் போகணுன்னா people address you only by Mr. or Mrs. or ஒரு குழந்தை கூட வந்து they don't address the teacher by ma'am அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க. டேரெக்டாக வந்து மிஸ்ஸஸ்ன்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, இல்லை மிஸ்டர்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவங்கள ஒழுங்காக ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுறதும் இட் கம்ஸ் அண்டர் த லாங்குவேஜ். சில லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வேறையாகவும் ஆண்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வேறையாகவும் இருக்குது. சில லாங்குவேஜில் வந்து பெண்களுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை வேறையாகவும் ஆண்களுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வேறையாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒரு மேன் சொல்லணுன்னா ஆப்ரிகேடோ அப்படின்னு சொல்லணுமா, ஆனால் பொம்பளை சொன்னால் ஆப்ரிகேடா அப்படின்னு சொல்லணுமா, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து there's like a variety of different uses of language in each language. ஒரு அட்டவணை போட்டு இந்த இப்படி தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ லாங்குவேஜ் இஸ் ரியலி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். இப்போ நம்மளோட இங்கிலீஷ் எடுத்துக்கோங்களேன், ஹீரோ, ஹீரோயின், ஃபயர்மேன், லைக் ஃபயர்மேன் தான். ஃபயர் உமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இட்ஸ் சம்டைம்ஸ் வந்து பாட்ரியார்க்கலாக இருக்கும். ஓகே, சில டேர்ம்ஸ் எல்லாம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்மேன், போலீஸ் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா போலீஸ்மேன், போலீஸ் உமன் நீங்கள் சொல்கிறீங்க, போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ there's like a lot of patriarchal terms that's going around. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளே தமிழ்லே பாருங்களேன், நடிகன், நடிகை. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரே வேலை தான், ஆனால் அதை வந்து மென்னுக்கு வேறையாகவும் உமனுக்கு வேறையாகவும் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஜெண்டர் டேர்ம், பெண்ணோ ஆணோ அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணுற டேர்ம்ஸ் இருக்குது. அவங்கள எப்படி அட்ரஸ் பண்ணணும், மிஸ்டர், மிஸ்ஸஸ், அந்த மாதிரி வந்து டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் த லாங்குவேஜ். வெறும் லாங்குவேஜோட ஆர்கன் வைஸாக இல்லாமல் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், பிரெயினில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், எதனால் வரக்கூடாது இந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அண்ட் ஆல் இஸ் இன்வால்வ் இன் திஸ் சாப்டர்.